ஹலோ गाइस, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டி பீசஸாக இருக்குது. நல்லா 4-5 டைம் கழுவி எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சக்தி சில்லி சிக்கன் 65 மசாலா வந்து இது 50 கிராமுங்க. இது 1 கிலோவுக்கு போடுறது. இதில் 1/2 கிலோனால இதில் சரிபாதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துருக்கும், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. அடுத்ததாக 1/2 கிலோவுக்கு 1 முட்டைங்க. 1 கிலோனா 2 எடுத்துக்கிறணும். இது 1/2 கிலோனால 1 முட்டை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மசாலா இது சிக்கனுக்கு 65க்கு எப்படி பிணைஞ்சு வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் ஆகுங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அடுத்ததாக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோங்க. இதில் சரிபாதி அளவு எடுக்கணுங்க. அதனால் இதில் ஒரு 2 ஸ்பூன் தான் வரும் சரிபாதின்றது, பெரிய ஸ்பூன்னால். 2 ஸ்பூன் சக்தி 65 மசாலா சேர்த்துக்கிட்டோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். இதில் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க, மசாலாவிலே ஆல்ரெடி உப்பு இருக்குது. அடுத்ததாக 1 முட்டை எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம கையாலேயே நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கணுங்க சிக்கனை, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் காரம் உப்பு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி பிணைஞ்சிக்கணுங்க. பிணைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நல்லா ஊறினா தான் உப்பு காரம்லாம் கறியோடு சேர்ந்து வரும் சிக்கன் துண்டோடு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 1 ஹவர் ஆகட்டும். வேறு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, இதுலேயே எல்லாமே இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோங்க. அடுத்ததாக மூடி போட்டுக்கலாம். ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க, நம்ம ஊற வச்சு 1 ஹவர் ஆச்சு. கறியை நல்லா ஊற வச்சுருந்தோம் சிக்கனை. இப்போ 1 ஹவர் ஆனதுனால நல்லா ஊறி உப்பெல்லாம் இறங்கியிருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும். அடுத்தது இந்த மாதிரி குறைச்சி விட்டு இருக்கலாமா. மிதமான தீவிரம் தான் வச்சு வறுக்கணும். கறிக்கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் கலருக்காக கேசரி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நான் அது கெமிக்கல் இருக்குது யூஸ் பண்ணுறதில்ல, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி எல்லா சிக்கனையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.